ஓகே 10,000 ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம், என்ன மொபைல் நல்லாயிருக்கும், அதை பற்றி தான் எந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் 10,000 ரூபாய்க்குள்ளே பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi A4 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120 Hz refresh rate and 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4S Gen 2 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் நமக்கு 33 வாட் வரும், 18 வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட்டை 8500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆஃபர் டைமில் என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்கல, 4K வீடியோ கொடுக்கல, இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் 5G மொபைல் வேணும்னா Redmi A4 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏர்டெல் 5G இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை, ஜியோ 5G மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. பட் இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஏர்டெல் நான் ஸ்டாண்ட் அலோன் 5G பேண்ட்ஸை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 Hz refresh rate இருக்குது. 1000 nits ஹை பிரைட்னஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 5 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் தான் நம்மளால் சொல்ல முடியும். இதை விட பெட்டரான செல்ஃபிஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Android 15 லான்ச் பண்ணி MediaTek Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைலில் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. 2 வருஷம் Android அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இது ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே 4,30,000 பக்கம் மானிட்டர் ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம். அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் iQOO கிட்டே இருந்து வேணும்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரிக்காக தான் வாங்குகிறேன் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M06 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz refresh rate தான் இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒரு 120 Hz கொடுத்துருந்துருக்கலாம். பட் 90 Hz மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். 800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அண்ட் டீசெண்டான பிரைட்னஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் Android அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ லாங் டேர்மாக மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட்
சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. 4GB 64GB வேரியண்ட்டு 8300 ரூபாய்க்கும் 4GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ தான். அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது. அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஒன் UI ஒன் ஆஃப் த சூப்பர் யூஏன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராதது, 8 மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 600 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவுட்டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 50+2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா, சோனி 852 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைசிங்லி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை. அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது. Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வருஷம் பழைய OSோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வருது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும். அண்டு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அது யூஸ்லெஸ் தான். 18 வாட்டில் மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. Android 15 கொடுக்க வேண்டியது 14 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில், பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும், இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ M7 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்சோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது
பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் HD ப்ளஸ் 120Hz கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக தான். அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ் வேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா போல்ட் 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ 6.67 inches 120Hz AMOLED டிஸ்பிளே அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. இது நமக்கு 900 nits பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,20,000 பக்கம் வருது. ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லையும் சார்ஜர் தராங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் Type-C to 3.5mm கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இவங்க மட்டும்தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸ், செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக மட்டும்தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ க்ளீனான UI லாவா கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்டு லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2.2 ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI
இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான்